வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சென்டர் விலாக்ஸ். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? இன்னைக்கு சாம உப்புமா பண்ணலாமா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் சாம உப்புமா தான். சூப்பராக உதிராக கையில் ஒட்டாமல், ஆனால் அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா வெந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சாம உப்புமாவை எவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. வெறும் இதுக்கு தேங்காய் சட்னி மட்டுமே போதுங்க, சைட் டிஷ் வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேங்காய் சட்னி தேவையில்லை அப்படின்னா சக்கரை கூட தொட்டு சாப்பிட்லாம். வாங்க இந்த சாம உப்புமா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். இந்த சாமையை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண பிறகு நம்ம ஒரு வாணலியில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது என்ன மிளகாலாம் உழுதுன்னு பார்க்காதீங்க, பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வடிகட்டின பிறகு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி இதை ஒரு வாணலியில் சேர்த்து நல்லா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் இது மாதிரி உதிராக வரணுங்க, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. வறுத்ததை எடுத்து தனியாக வச்சுட்டு திரும்ப அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நீல வாக்கில் கட் பண்ண 2 பச்சை மிளகா, 1 பல்லாரி வெங்காயம், 1 சின்ன தக்காளி பழம், ஒரு 10-15 கேரட் ஸ்லைசஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. அதாவது இங்கிலீஷ் வெஜிடபிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் சாமைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கல்லுப்பு சேர்த்து தண்ணி கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு சாமையை சேர்த்து நம்ம கிளற வேண்டியதாங்க. இது என்ன இங்கிலீஷ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டு காய்கறிகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், இது எல்லாமே நாட்டு காய்கறிகள். பட்டு பீன்ஸ், கேரட், கேப்சிகம், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரியான காய்கறிகளை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வந்தோடனே சாமையையும் போட்டு திரும்ப கிளறி ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ சிம்மிலையே வச்சு மூடி போட்டு வேக வைங்க. இது பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா பளபளன்னு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்ல சூப்பரான சாம உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். இங்கிலீஷ் காய்கறிகள் மாதிரியே இங்கிலீஷ் கலர்ஸும் இருக்குங்க, இங்கிலீஷ் ஃபுட்டும் இருக்குது. இங்கிலீஷ் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர் இது மாதிரி மேற்கத்திய உணவுகளை சொல்லுவாங்க. இதை பற்றின உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.